இந்த உம்மத்தில் எப்படி வளர்ச்சி பெறும், பொருளாதார வளர்ச்சி எப்படி அடையும்? நாளுக்கு நாள் இஸ்லாமிற்கு முசாஃபிர் பிச்சை போடுறான். ஒரு முஸ்லீம் தொழுதுட்டு வெளியே இறங்குறான், ஒரு முஸ்லீம் வாசல்ல கை எழுதி நிக்கிறான். இது எவ்வளவு பெரிய கேவலம் இது. இது நாம பெருமை நினைச்சு நிக்கிறோம். நான் ஒரு 10 ரூபாய் போட்டுட்டேன், நான் 100 ரூபாய் போட்டுட்டேன். ஜகாத்தை ஒழுங்காக இந்த உம்மத்து கொடுக்காதனாலதான் முஸ்லிம்கள் முசாஃபிர் ஆகிட்டு போறாங்க. வருடத்துல ஒரு முறை உடல் பலம் பொருள் பலம் இருந்து ஹஜ் செய்யலாமா? கிடையாது. இந்த 5ஐயும் நிறைவேற்றாத நாம் எப்படி முஸ்லீமாக ஆக முடியும்? அல்லாஹ் கலிமா சொல்ல வச்சிருக்கிறானா? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. 5 வேளை தொழ வைக்கிறானா? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. வருடத்துல 30 நாள் எனக்கு நோன்பு நோக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான் உடல் ஆரோக்கியத்தோட, அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. பொருளாதார பலம் வந்துருச்சு, வருஷாவத்துக்கு ஜகாத் கொடுக்குறோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. பொருளாதார பலம் உடல் பலம் இருந்து ஹஜ்ஜை நிறைவேற்றிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. நீங்க யாருங்க? பரிசுத்த மூமின், பரிசுத்த முஸ்லிம், பியூர் முஸ்லிம். நீங்க மார்கட்டி சொல்லலாம், ஆனா முஸ்லிம் சொல்லலாம், அயம் முஸ்லிம் சொல்லலாம். இந்த அயம் முஸ்லிம், அன முஸ்லிம், நான் முஸ்லிம் சொல்வதற்கு தகுதியை நாம வளர்க்காத வரைக்கும் நாம முஸ்லிம்கள் கிடையாது. ஒரு ஆடைய, ஒரு தொப்பிய, ஒரு தாடி நமக்கு அடையாளம் கிடையாது முஸ்லிம் என்பதற்கு. அமல்கள் செய்ய வேண்டும். அந்த வரிசையிலே நோன்பது ஒரு முஸ்லிம் மீது கட்டாய கடமை. வெறும் ரமலானை வரவேற்பது மட்டும் கடமை அல்ல இந்த உம்மத்துக்கு. நான் வரவேற்கக்கூடியவர்களையோ அல்லது இந்த நிகழ்ச்சி எடுத்து நடத்தக்கூடியவர்கள் நான் குறை சொல்ல வரவில்லை. அந்த மஹல்லாவில நோன்பு நோக்காதவர்கள் யார் யாரெல்லாம் இருந்தாலும் அவர்களை பட்டியல் எடுத்து லிஸ்ட் எடுத்து அவர்களுக்கு உண்டான தர்தீப், அவர்களுக்கு உண்டான ஷரியத்து சட்டங்கள், நோன்பினுடைய மகத்துவம், மாண்புகள் எல்லாவற்றையும் அந்த மஹல்லாவில் அவர்கள் சொல்லுவது ஒவ்வொருத்தர் மீது கடமை என்பதை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். மேலான பெருமக்களே, இந்த உம்மத்து எழுச்சி பெறுவதற்காக எத்தனை கட்டங்களிலே சஹாபாக்கள் தங்கள் உயிரை குற்றமாக கருதியிருக்கிறார்கள் தெரியுமா? ஹிஜ்ரி நிகழ்த்தப்பட்டதற்கு பின்னால் 18 மாதங்கள் மட்டும்தான் ஆகியிருந்தது. 18 மாதங்கள் கழித்து அல்லாஹ் நோன்பை கடமையாக்குகிறான் இந்த உம்மத்துக்கு. ஹிஜ்ரி 2ல நோன்புக்கு போகக்கூடிய அருமை சஹாபாக்கள் பத்ருடைய போர் தான் முதல் போர். அந்த போரில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் உடல் பலம் இல்லை, ஆயுத பலம் இல்லை, எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லை, எல்லாம் குன்றி போனவர்கள், பலகீனவாதிகள். ஒன்று மட்டும் உறுதியாக இருந்தது, தக்வா, இறை அச்சம் இருந்தது. அந்த போரிலும் கூட சஹாபா பெருமக்கள் நோன்பு நோற்றார்கள். சஹாபாக்கள் அதுக்கு முன்னாடி நோன்பு வைக்கிற அனுபவம் கிடையாது. நீங்க நல்லா கவனிக்கணும் இந்த வரலாறு. பத்ருடைய போர்ல சஹாபாக்கள் நோன்பு நோற்றலில் அந்த போரை வென்றாங்கன்னா ஒண்ணு முன் அனுபவம் இருக்கணும். பசித்திருக்கக்கூடிய தாகித்திருக்கக்கூடிய அந்த அந்த அனுபவம் இருந்தாதான் அந்த பசியுடைய தன்மைக்கு துணிச்சலா இறங்க முடியும். ஒருவேளை பொதுவாக சஹாபாக்கள் வறுமையில வாழ்ந்தவர்கள், உயர்ந்த உணவுகள் சாப்பிடாதவர்கள். இதுல அவர்களுக்கு நோன்பும் கடமையாகி நீங்கள் ஷரியத்திற்காக போராட வேண்டும் என்று அல்லாஹ் அவர்களுக்கு கடமை